Hello everyone, welcome to Infovers. So நம்ம இந்த series of episodes என்ன பார்க்குறோம்னா the entire science topic as stipulated to competitive exam point of perception அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணுத்துலேயுமே வந்து கான்சிகூட்டிவ்ஸாக டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், சீக்வன்ஷியலாக பார்த்துருக்கோம். ஸோ அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கோரிலேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் watching this video for the first time, இந்த வீடியோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தி ப்ரீவியஸ் வீடியோஸ். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோரிலேட்டிங் ஃபேக்டர் கிடைக்கும், எப்படி நம்ம இந்த சீரிஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கவர் பண்ணுறோம், அண்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த கண்டென்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ தி என்டையர் தீம் இந்த வீடியோஸோட லெக்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் என்சிஆர்டி சிலபஸ் கம்ப்ளீட்டாக அப்படி இருக்காது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி கொஷினிங் வந்து கேட்பாங்க, எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படின்றத நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ யூ கேன் வெரி வெல் எக்ஸ்பெக்ட் திஸ் கண்டென்ட் வில் பி மச் ஒர்த்ஃபுல். அண்டு இந்த சீரீஸ் யாருக்குள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், இந்த சீரீஸ் மோஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தோஸ் கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த சிஹெச்எஸ்எல், CGL, MTS, JE, and as far as railway is concerned, NTPC, Group D, and the recent release paramedical. So in the series வந்து wherever the science plays a vital role, அங்கே எல்லாமே வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த சீரீஸில் நம்ம லாஸ்ட்டாக செல்ஸ் பார்த்தோம், செல்லோட பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி பார்த்தோம். இந்த ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிலாம் பார்த்துருக்கோம். அண்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்துருக்கோம். ஸோ லைக் தட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோவில் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். அதில் 2 பார்ட் இருக்குது, ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட கண்டென்ட்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில் பி மோஸ்ட்லி focusing SSC CGL syllabus. It is because CGL is considered as one of the most toughest exams in this competitive field. ஸோ அதனால் சிஜிஎல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டா இட் இன்க்ளூட்ஸ் தட் மற்ற எல்லா எக்ஸாமும் அதிலே கவர் ஆகிடும் அப்படின்ற ஒரு பேசிஸில் நம்ம வந்து சிஜிஎல் சிலபஸ் வந்து டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்து அதை பைஃபர்கேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வில் பி மூவிங் ஆன் லைக் திஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ அண்ட் இஃப் யூ லைக் டு ஃபாலோ மீ, யூ கேன் ஃபாலோ மீ ஆன் டெலகிராமில் நமக்கு ஒரு பேஜ் இருக்குது, இன்ஃபோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் ஸ்டில் யூ கேன் மெசேஜ் மீ. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இல்லை ஒரு கைடிங் ஃபேக்டர், இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் லேக் ஆகுறீங்க, அது எந்த இடம் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் ஸ்டில் ஷேர் யுவர் கண்டென்ட்ஸ் வித் மீ, ஷேர் யுவர் ஷெடியூல் வித் மீ, ஸோ கேன் ஹெல்ப் அண்ட் கைட் யூ. ஸோ அதுக்கு info_verse இது என்னோட அஃபிஷியல், நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டா ஐடி. யூ கேன் ஸ்டில் மெசேஜ் இன் தட் அண்ட் மெயிலும் ஸ்டில் யூ கேன் கான்டாக்ட் wisdomcritic@gmail.com. அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோஸ் லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ நம்ம சவுத் இந்தியன்லேருந்து உள்ளே வர பசங்க, உள்ளே வர பொண்ணுங்க, உள்ளே வர கேண்டிடேட்ஸ் ரொம்ப குறைவு when compared to the other part of India. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் உள்ளே வராங்க, நம்மளால் உள்ளே வர முடியலன்னு சொல்லாமல் நம்ம உள்ளே வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப நம்ம வந்து சரியான ப்ரிப்பரேஷன், சரியான கைடன்ஸ், சரியான ஒரு பாத் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக உள்ளே வர முடியும். பிகாஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எவ்ரிபடி கேன் டூ, எவ்ரிபடி கேன் ஸ்கோர் மார்க். பட் சயின்ஸ் அண்ட் ஜிகேஎஸ் கன்சர்ன் இது ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங்காக இருக்குது அப்படின்றது தான் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஐடியல் திங்காக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் யூ கேன் ஃபாலோ தீஸ் வீடியோஸ். ஃபார் தட் அந்த ஒரு ஐடியாலஜிக்கு யூ கேன் ஃபாலோ தீஸ் வீடியோஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இன்ஃபோவர்ஸ். ஸோ வில் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்னாவே இட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நர்வஸ் சிஸ்டம் இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி பாடி. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் நர்வஸ், நம்ம வந்து ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் 2ஆக பைஃபர்கேட் பண்ணலாம். ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ ஓகே, ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமில் 2 இருக்குது, சென்ட்ரல் இருக்குது அண்டு பெரிஃபரல் இருக்குது. ஜென்ரலாக வாட் இஸ் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஏபிள் டு ஆன்சர். என்னென்னா ஜென்ரலாக ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமுக்கு நான் HNSன்னு போடுறேன், ஓகேவா, HNS.
ஸோ இது ஜென்ரலாக என்ன சொல்லலாம், எனிதிங் விச் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த பாடி ஃபங்க்ஷன். அதான் ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த பாடி. இதுதான் வந்து ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமோட ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டு. கண்ட்ரோலும் பண்ணணும், கோஆர்டினேட்டும் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் நீ பார்க்குறீங்கன்னா அந்த விஷன் வந்து ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு வருது, என் கண்ணுலேருந்து மூளைக்கு போகுது, மூளை ஓகே இதுதான் நீங்கள் அப்படின்னு வந்து என்னைய யாருன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லுது. திருப்பி அது வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து திருப்பி அகெயின் இது ஒரு லூப் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கண்ட்ரோலாகவும் நடக்கும், ஒரு கோஆர்டினேட்டட் வே, சீக்வன்ஸாக இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இது அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்டட் வேவாகவும் நடக்கும். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டாக பிரிக்கிறான், ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமாக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அண்ட் இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை நான் சிஎன்எஸ்ன்னு எழுதுகிறேன், சிஎன்எஸ்ன்னு எழுதுனா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமா. ஓகேவா? ஸோ சிஎன்எஸ்ல என்னென்னா இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம பிரெயின் இருக்கும், நம்ம பிரெயின் அதோட ஸ்பைனல் கார்ட் கனெக்டடில் இருக்கும். பிரெயின் ப்ளஸ் ஸ்பைனல் கார்டு இது ரெண்டும் சேர்ந்தது சிஎன்எஸ். ஓகே, இப்போ சிஎன்எஸ்னால் என்ன தெரிஞ்சிச்சு, பிரெயின் இருக்கும், பிரெயினோட நம்மளோட முதுகு தண்டுவடம் இருக்குல்ல ஸ்பைனல் கார்டு, அது வந்து கனெக்டடில் இருக்கும். அப்போ பிஎன்எஸ்னா என்ன, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம பிரெயின் இது எல்லாமே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆல் நர்வ்ஸ் தட் connects CNS with ஸோ இதுதான் PNS. PNSனா என்னன்னா ஆல் அதர் நர்வ்ஸ் தட் கனெக்ட்ஸ் சிஎன்எஸ், அதாவது சிஎன்எஸோட கனெக்ட் பண்ணும். சிஎன்எஸ்னா என்ன, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த காம்பினேஷன் தான் சிஎன்எஸ். இவங்க ரெண்டு பேரும் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்காங்க. அப்போ பிஎன்எஸ் என்னன்னா மற்ற ஆர்கனுக்கு நர்வ்ஸ் சப்ளை ஆகிட்டுருக்கோம், அந்த சப்ளை ஆகிற நர்வ்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரோட கனெக்ட் ஆவாங்க. அப்படி ஆகுறப்ப இந்த டோட்டல் சிஸ்டமை நம்ம பிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிஎன்எஸ்னால் என்னது, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இதில் வந்து பிரெயின் இருக்கும், அப்புறம் ஸ்பைனல் கார்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்தாங்கன்னா அது வந்து சிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம், சிஎன்எஸ். அதே பிஎன்எஸ்னால் யார், பிரெயினோட இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, இந்த ஸ்பைனல் கார்டு, ஓகே தெரியலையா, ஓகே இந்த ஸ்பைனல் கார்டு ஏரியா இருக்குல்ல, இந்த ஸ்பைனல் கார்டு ஏரியாவோட யார் கனெக்ட் ஆயிருக்கா பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, கைக்கு வர நர்வ்ஸு, காலுக்கு வர நர்வ்ஸு, முதுகுலேருந்து வர நர்வ்ஸு. ஸோ இந்த நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது ஆல் அதர் நர்வ்ஸ் தட் கனெக்ட்ஸ் டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ரம் த சிஎன்எஸ். ஓகேவா, அதுதான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இதில். ஓகே, இதில் இன்னும் ப்ரீஃபாக பார்க்குறோன்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நர்வஸ் சிஸ்டம் அதில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து சிஎன்எஸ் இருப்பாங்க, அது இல்லாமல் யார் இருப்பா, பிஎன்எஸ் இருப்பாங்க, அது இல்லாமல் யார் இருப்பா, சில குட்டி குட்டி நர்வ்ஸ் இருக்கும், நர்வ்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தாச்சு. நர்வஸ் சிஸ்டம்னா அதில் பேரில் வந்து ஒரு சின்ன ஐட்டம் இருக்குது, என்னென்னா நியூரான் அப்படின்னு இருக்கும். ஸோ நர்வஸ் சிஸ்டமில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூரான். இது வந்து ஒரு ஜென்ரல், ஒரு சிம்பிள் நியூரான். ஓகேவா, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்ட் சிம்பிள் நியூரான். இது நியூரான் என்ன பண்ணும், நியூரானோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூரானோட ஃபங்க்ஷன் என்ன, it is the functional unit of nervous system. It is the functional unit of nervous system. அப்போ what is the functional unit of a nervous system அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் சிஎன்எஸ், பிஎன்எஸ், நியூரான், அப்புறம் எனிதிங் எல்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து நியூரான். ஸோ நியூரான் இஸ் தி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இது ஏன் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்கிறேன்னா, ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த கம்யூனிகேஷன் மூலியமாக ஒரு நியூரான்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னொரு நியூரானுக்கு பாஸ் ஆகும், இன்னொரு நியூரான்ட்ட இன்ஃபர்மேஷன் அது அடுத்த நியூரானுக்கு பாஸ் ஆகும். இப்படி இன்ஃபர்மேஷன் வந்து
ஒரு செயின் மூலியமாக பாஸ் ஆகிட்டே நம்மளுக்கு எங்கே போகும்னா பிரெயினுக்கு போகும். அண்டு பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி, அதாவது இனிஷியலாக ரா இன்ஃபர்மேஷன் போகும். அதை இப்போ நம்ம இன்புட்டில் கம்ப்யூட்டரில் ஒரு ரா இன்ஃபர்மேஷன் தரோம், சிபியூ ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் மானிட்டரில் நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு ரா இன்ஃபர்மேஷன் தருவோம். அதை பிரெயின் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அது திருப்பி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷனாக தரும். அப்போ இந்த வேலைக்கு யார் ரொம்ப உதவுறா அப்படின்னு கேட்டால் இந்த நியூரான்ஸ் தான் உதவுறாங்க. அப்போ நியூரான்னா என்னதான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ நர்வஸ் சிஸ்டம் வந்து நியூரான்னு சொல்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம உடம்புல 100 பில்லியன் நியூரான்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் ரஃப் ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஜஸ்ட் டு நோ, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி we have 100 பில்லியன் நியூரான். ஏன்னா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் நம்ம இப்போ கையிலேருந்து நம்ம மூளைக்கு வரைக்கும் வரணும்னா நியர்லி ஒரு 500 to 600 நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி we have 100 millions of neurons in our body. இது வந்து ஜென்ரலாக நியூரான் அப்படின்னு என்னென்னு பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சிஎன்எஸ் பிஎன்எஸ் பார்த்துட்டோம். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஹெச்என்எஸ், அதாவது ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரெயின். பிரெயினை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், இது வந்து நான் கவர் பண்ணது இந்த வீடியோவில் கவர் பண்ணுறது we are going to cover only the central nervous system. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் என்ன வருமோ அதை மட்டும் தான் கவர் பண்ணுறோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் will be seeing on the other video. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரெயின். இந்த பிரெயினில் வாட் இஸ் ஃபர்ஸ்ட்டு, ஓகே, இந்த பிரெயின் எடுத்தோன்னா பிரெயின் வந்து என்ன பண்ணும்? பிரெயின் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணும். ஹார்ட், மூளை சொல்கிறது ஒன்று, மனசு சொல்கிறது ஒன்றுன்னு இருக்குல்ல டயலாக், அந்த மாதிரி பிரெயின் வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா இட் கிவ்ஸ் கமாண்ட். ஓகே, ஒரு கமாண்டு வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணும். அந்த கமாண்டு படி உங்களை செயல்படுத்த வைக்கிறது பிரெயின் தான். ஸோ இட் கமாண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் தி ஃபங்க்ஷன். பிரெயின் என்ன பண்ணும்? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம்னு என்ன சொன்னேன்? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். பிரெயின் என்ன? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? அப்புறம் பிரெயினுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸர் ஆஃப் த பாடி. இன்ஃபர்மேஷன் லைக் எப்படி சிபியூ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுதோ ஒரு கம்ப்யூட்டரில், அந்த மாதிரி நம்ம பாடின்ற கம்ப்யூட்டருக்கு யார் சிபியூன்னு பார்த்தா ஹியூமன் பிரெயின், நம்மளோட பிரெயின். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸர் ஆஃப் த பாடி. ஓகேவா? இதுதான் வந்து பிரெயினோட சிம்பிள் டெஃபினேஷன். இப்போ நம்ம பிரெயின் எப்படி பிரிக்கலாம்? இப்போ வந்து பிரெயின் வந்து இந்த அனாட்டமி பார்த்துக்கோங்க. நம்ம பிரெயினில் படிக்கிறப்ப ஃப்ரண்டல் லோப்னா என்ன, டெம்பரல் லோப்னா என்ன, ஸ்பைனல் கார்ட்னா என்ன, ஆசிபிட்டல் லோப், செரிபெல்லம், பெரைட்டல் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்சைட் தெரியணுன்றதுக்காக இந்த இமேஜ் வந்து இங்கே ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹியூமன் பிரெயின் அனாட்டமியில் அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்னா பிரெயினோட இன்னொரு பேர், பிரெயின்ன்றது ஒரு பேர், பிரெயினுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட். சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட். யார் அந்த டேர்ம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா பிரெயினை. ஓகேவா? பிரெயினை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிரெயினில் வந்து மேஜராக வி ஹவ் 3 லேயர்ஸ் இருக்கும். நம்ம டைரெக்டாக நம்ம தலை இருக்குல்ல, ஸ்கல் இருக்குல்ல, ஸ்கல்லுக்கு அடுத்த லேயர் இம்மீடியட்டாக பிரெயினோடது வந்துடாது. பிகாஸ் பிரெயினை வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர்ஸால் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணினது 3 லேயர்ஸ் மொத்தம் இருக்கும். அந்த 3 லேயர் என்னென்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லேயர் 1, லேயர் 2, லேயர் 3ன்னு சொல்லலாம். லேயர் 1 வந்து டியூரா மேட்டர். லேயர் 1 இஸ் டியூரா மேட்டர். இது வந்து ஸ்கல் பாருங்கள், இது வந்து அவுட்டர் ஸ்கல்லு, இது அவுட்டர் ஸ்கல். அப்போ லேயர் 1 யாரு? டியூரா மேட்டர். ஓகேவா? அப்போ லேயர் 2 யாரு? லேயர் 2 யாரு? ஆர்கனாய்டு மேட்டர் இருக்குல்ல, அப்போ அரக்கனாய்டு. அப்போ லேயர் 3 யாருன்னா பியா மேட்டர். ஓகேவா? ஸோ லேயர் 3 இது வந்து லேயர்
3, இது வந்து லேயர் 2, இது வந்து லேயர் 1. ஓகே சார், டியூரா மேட்டர் வந்து லேயர் 1, லேயர் 2 வந்து அரக்கனாய்ட் மேட்டர், அண்ட் லேயர் 3 வந்து பியா மேட்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவுட்டர் ப்ளஸ் மிடில் இன்னர் இவங்க யார்? இந்த லேயர் 1. இதில் லேயர் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 அப்படின்னா என்ன எழுதியிருக்குன்னா, இந்த டியூரா மேட்டர், அரக்கனாய்டு அண்ட் பியா மேட்டர் இவங்க 3 பேரையும் சேர்த்து நம்ம ஒரு டேர்மில் டிஃபைன் பண்ணால் அந்த டேர்முக்கு பேர் மெனிஞ்சஸ். அதுதான் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ மெனிஞ்சஸ்னால் யாருன்னா அந்த 3 லேயரையும் சேர்த்து சொல்கிறப்ப அதுக்கு ஒரு பேர். 3 லேயரையும் தனித்தனியாக சொன்னால் அதுக்கு வந்து டியூரா மேட்டர், பியா மேட்டர், அரக்கனாய்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 பேரையும் சேர்ந்து சொல்கிறோன்னா அதுக்கு நம்ம மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெனிஞ்சஸ்னால் 3 லேயரையும் கம்பைன் பண்ணி கிளப் பண்ணி சொல்கிறது மெனிஞ்சஸ். இதில் இல்லை, ஓகே, இதில் என்னென்னா ஒரு இப்போ 3 லேயர் சொல்லிட்டோம். 3 லேயர் வந்து அப்படியே ஜஸ்ட் ஏரில் ஃப்ளோட் ஆகாது. 3 லேயருக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா, இந்த டியூரிங் ஆக்சிடென்ட்ஸ் இல்லாட்டி நம்ம ஏதாவது செவுத்தில் தெரியாமல் முட்டிக்கிறப்ப நம்மளோட பிரெயின் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இட் இஸ் லைக் அ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். அது வந்து இப்படி போனால் இப்படி வரும், இப்படி வந்தால் இப்படி வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பொசிஷன் கிடைக்காது. அந்த பொசிஷன் ப்ளஸ் அந்த ஷாக் அப்சார்பிங் நேச்சர் யார் தருவான்னா, ஒரு ஃப்ளூயிட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளூயிட் எங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா லேயர்ஸ்க்கும் இன்பிட்வீனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளூயிடோட பேர் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளூயிட் ஸோ இது வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இதோட மேஜர் ரோல் என்னன்னா, இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஷாக் அப்சார்பிங் நேச்சர் இல்லாமல் டெக்னிக்கலாக இதுக்கு என்ன பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு த பிரெயின். ஸோ செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ன பண்ணும்? ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன். provides nutrition to the brain and it acts as shock absorber. இது வந்து ஃபங்க்ஷன், acts as shock absorber. இதோட பிக்சர் ஒன்று எடுத்து வச்சேன், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிக்சர் இங்கே காணோம். ஓகே, ஸோ இப்போ அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இப்போ வந்து ஜென்ரலாக வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப ஹியூமன் பிரெயினுக்கு வந்து 3 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டியூரா மேட்டர், செகண்ட் அரக்னாய்டு அண்ட் தேர்ட் இஸ் பியா மேட்டர். இந்த 3 லேயருக்கு நடுவில் தேர் வில் பி அ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் என்ன ப்ரொவைட் பண்ணுது, எதுக்காக இந்த ஃப்ளூயிட் அங்கே இருக்குன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஷாக் அப்சார்பர். அதாவது நம்ம ஸ்கல்லில் ஏற்படுற, அவுட்டர் ஸ்கல்லில் ஏற்படுற ஷாக்கை அடுத்த லேயர் போகிறப்ப அதோட இன்டென்சிட்டியை குறைக்கும். திருப்பி அதுக்கு அடுத்த லேயர், செகண்ட் லேயர் போகிறப்ப, செகண்ட் லேயர் யார்? அரக்கனாய்டு லேயர் தாண்டறப்ப அதோட இன்டென்சிட்டி இன்னும் குறையும். தேர்ட் லேயர் யார்? பியா மேட்டர். பியா மேட்டர் அதையும் பியர்ஸ் பண்ணி அடுத்தது பிரெயின். அதுக்குள்ளே போகிறப்ப 100% மேலே ஸ்கல்லில் ஏற்பட்ட இன்டென்சிட்டி உள்ளே போகிறப்ப ஒரு 25% இன்டென்சிட்டியாக மாறும். ஸோ இந்த 75% ஆஃப் த இன்டென்சிட்டி ரிடக்ஷன் is because of the presence of cerebrospinal fluid. ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஷாக் அப்சார்பிங் நேச்சர் இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு தி பிரெயின். ஓகேவா? இது வந்து ஹியூமன் பிரெயினோட ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ். இதை ஹியூமன் பிரெயின் நம்ம டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். அடுத்து ஐ பார்ப்போம், அந்த மாதிரி பிரெயினையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் வித் ஸ்பைனல் கார்டு. ஸோ இது வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் பிகாஸ் நம்ம ஏன் இப்படி பைஃபர்கேட் பண்ணி டாப்பிக்காக பார்க்குறோன்னா, நம்ம பார்க்குறது சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நம்ம ஜென்ரலாக பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ பிரெயினை பார்த்துட்டோம், அதாவது பிரெயினை கம்ப்ளீட்டாக பார்க்கல, என்னென்ன உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் அதில் ஒரு ஓவர் வியூ இருக்கும். இது வந்து ஸ்பைனல் கார்டு.
ஓகே, ஸ்பைனல் கார்டில் ஜென்ரலாக வி ஹேவ் என்னென்னா 26 செக்மெண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும் அல்லது நர்வ் பேர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 26 நர்வ் பேர். இதை எப்படி நம்ம டேர்ம் பண்ணலான்னா C1 to C7, அப்போ வந்து இதை சின்னு சொல்லலாம் ஜென்ரலாக. இது வந்து டி, L1 to L5 லம்பார் ரீஜனை எல், ஸ்கேக்கரில் எஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் காக்கெக்ஸை நம்ம சின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி இதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னா சி டி எல் எஸ் சி. ஓகேவா, CTLSC. அண்ட் இதை நீங்கள் வேறு எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்விக்கல் இருக்கும், தென் தொராசிக். சர்விக்கல்னால் நம்ம கழுத்து பகுதி வரைக்கும், தென் தொராசிக்னா நெஞ்சு பகுதி, தென் லம்பார் ரீஜன்னா நம்மளோட அப்டமன் ரீஜன், அது லம்பார் ரீஜன். சேக்ரல்னால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்பைனல் கார்டு வந்து முடியறத காக்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காக்டெக்ஸுக்கு மேலே சேக்ரல் ரீஜன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம விஷுவலைசேஷன் மூலியமாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து எப்படின்னா இந்த C1 to C7 இதில் 3 கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அந்த 3 கொஷின் என்னன்னு கேட்டால், இந்த ஃபஸ்ட்டு C1 இருக்குல்ல, இது C1 to C7. இந்த C1 அப்போது C1ஓட பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த C1 நர்வோட பேர் வந்து அட்லஸ் நர்வ். C1 is atlas nerve. Similarly C2 என்னன்னு கேட்பாங்க, அது வந்து axis nerve. இதுதான் இதில் கேட்கக்கூடிய விஷயங்கள். எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்குறாங்கன்னா வாட் இஸ் C2 இஸ் கால்ட் அஸ்ன்னு கேட்பாங்க. C2னா என்னென்னே தெரியலனா நம்ம அதுக்கு பேரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ C2ன்னு சொன்னவே ஜென்ரலாக C2ன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து cervical vertebrate அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. C2 C1 அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து நம்மள இந்த CTLSC அது ஞாபகத்துக்கு வந்துடணும். அதில் cervical vertebrate அது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அதில் C1னா அட்லஸ், C2னா ஆக்சிஸ், அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறதுல காக்கெக்ஸ். அது வந்து இப்போ நம்மளுக்கு இருக்காது, லாஸ்ட்டாக இருக்கிறது காக்கெக்ஸ்ன்னு சொல்லுவோம், காக்கெக்ஸ் நர்வ். அண்ட் காக்கெக்ஸ் நர்வை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத டெயில் போன், ஆல்சோ கால்ட் அஸ் டெயில் போன். இப்போ இந்த டெயில் போன் தான் குரங்குங்களுக்கு இருக்குல்ல, மங்கீஸ், அவங்களுக்கு டெய்லாக இருக்கும். நமக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு வந்து அந்த பரிமாணங்கள் அடைஞ்சதுனால அந்த போன், காக்கெக்ஸ்ன்ற போன் அப்படியே மெல்ல மெல்ல சுருங்கி இப்போ நம்ம ஸ்பைனல் கார்டோட லாஸ்ட் எண்டு போர்ஷனாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ காக்கெக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெயில் போன். இதுதான் வந்து ஜென்ரல் ஒரு ஓவர் வியூ. இப்போ இதில் வேறு இதில் வந்து 2 கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன். அட்லஸ் நர்வ்னா C1, ஆக்சஸ் நர்வ்னா C2, அண்ட் டெயில் போன் ஆல் காக்கெக்ஸ் போன், காக்கெக்ஸ் நர்வ்னு சொல்கிறது இல்லை அந்த லாஸ்ட் இருக்கிறத காக்கெக்ஸ் ஏரியாவை. அண்ட் இதில் வேறு என்ன கேட்பாங்கன்னா இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நான் பைஃபர்கேட் பண்ணி போட்ட மாதிரி CTLSC இருக்கா. ஸோ இந்த CTLSCயில் அடல்ட்டாக இருந்தால் எத்தனை பேர் இருக்கும், சில்ட்ரனாக இருந்தால் எத்தனை பேர் இருக்கும், அண்ட் இது ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஆரிஜின் ஆகிறது எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அடல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த டோட்டல் தான் முக்கியம். இந்த பைஃபர்கேஷன்ஸ் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. டோட்டல் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, டேபிளை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இன் அடல்ட் வந்து 26 பேர்ஸ், அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இன் சில்ட்ரன் வந்து 33 பேர்ஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இன் ஸ்பைனல் கார்டு வந்து 31 பேர்ஸு. ஓகேவா, ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் இல்லாட்டி நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா, ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹியூமன் அப்படி கேட்பாங்க. ஹியூமன் பாடி ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸில் எத்தனை பேர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு 31 பேர். அப்போ ஆப்ஷனில் 33, 26, 31 இருக்கும், 27 இருக்கும். நம்ம என்ன சூஸ் பண்ணணும், 31 பேர். ஸோ ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுனா 31. இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும், ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரேபிட். இது ஒரு கொஸ்டின், ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, CHSL கேட்டிருக்காங்க. ரேபிட்டுக்கு எத்தனை ஸ்பைனல் நர்வ்ஸ், இது வந்து நம்மளோட ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து 31 பேர்ஸ். ஓகேவா, இப்போ ரேபிட்டுக்கு எத்தனை ஸ்பைனல் நர்வ்ஸ், ரேபிட் மட்டும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் 37 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ். ஓகேவா, ஸோ இப்போ ஜஸ்ட்டு இந்த சிஎன்எஸ்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அவ்வளோதான், இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக பிரெயின்னா என்னென்னு பார்க்கணும், ஸ்பைனல் கார்டுனா என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில்
நம்ம அதே மாதிரி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் 3 டைப்ஸ் ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. சொமேட்டிக்னு இருக்குது, என்ட்ரிக்குன்னு ஒரு இது இருக்குது, ஃபார்ம் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதில் இவ்வளோ தான். ஸோ இந்த டாபிக் வெறும் சின்ன டாபிக் தான். ஐ ஹோப் ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் வி வில் குவிட் திஸ் செஷன். இது ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். அண்ட் வி வில் சி இன் அ நியூ செஷன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.